ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்க அம்மாவோ எங்க அக்காவோ கேட்கல. ஆனா நீங்க கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்குற காசு தான். ஆண்டுக்கு 12,000 அப்படின்னு நீங்க மாசம் அப்படிதான் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள். நீங்க ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா, எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ, மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம். நிறைய நோயாளிகளை வச்சிருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்றச்சமூகமாக குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் உழவர் குடிகள், நெசவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம். வேளாண்குடி மக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்காது. பசி இல்லாத போதுதான் மற்ற சிந்தனை, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும். அப்ப அது ஒழுக்க சமூகமாக மாறும். நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும். அப்ப ஆடை இல்லாத உங்களுக்கு தெரியும் என்னன்னு. மானத்தை மானம்ங்கிறதே ஆடையில தான் இருக்கு. அப்படிதான் சொல்றான், மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஆடைன்னு. அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும். நீ IAS ஆகு, IPS ஆகு, நீதிபதியாகு, வழக்கறிஞராகு, என்னவாகும். ஆனா அதெல்லாம் உருவாக்குனவன் யாரு? ஒரு ஆசிரியன். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு? ஆசிரியர் பெருமக்களை. சொல்லுங்க. அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறான். மன்னரே, நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறான். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்றான், பிலிப்ஸ் சொல்றான், என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன், அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை, தேவையில்லைன்ற. அலெக்சாண்டர் சொல்றா, என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா, இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா, இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை இருக்கலாம், உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர். அந்த ஆசிரியர்கள் எங்க இருக்காங்க? நம்மளை பெற்ற தாய் வந்து 10 மாசம்தான் உயிர் கருவறையில சுமக்கிறா. ஆனா 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள். அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்ல நிக்கிற சரக்கூத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா? இத முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்கணும். காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில நின்னுட்டீங்க, வீதியில நின்னுட்டீங்க. இது என்ன கொடுமை பாருங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் நின்று போறா. தன்னலமற்று சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்திலாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு, இப்ப தேவையில்லாம தெரியுது. எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில நிக்கிறான். நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு இன்னும் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பணம் இருக்கும்? எப்படி பணம் இருக்கும்? என்ன மாதிரியான ஆட்சி? ஒரு பேருந்துல பெண்களுக்கு இலவசம், இந்த கட்சி வந்தா நாங்க வந்தா ஆண்களுக்கும் இலவசம். அப்ப என்ன, ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது. 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது. அப்ப ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கறது? நடத்துனர் காசு யார் கொடுக்கறது? எரிபொருள் செலவு யாரு? எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது? புதிய பேருந்தை எப்படி வாங்குறது? இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது? யார் காசு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள், இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது? கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது. 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது, 196 லட்சம் கோடியை இந்தியா தொடுது கடன். இப்படி யோசிங்கள. கணக்கில்லாத வரி இருக்குது இங்க. சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டாக்ஸ். ஒரு கார் வாங்க, மோட்டர் பைக் எதுக்கான வரி. அது போக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி. இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி. இத்தனை வரி.
அதுபோக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா? மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா? போக்குவரத்து, சாலை, இல்ல மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்கான. இது ஒரு ஆட்சி. இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல். அதுல நாங்க தான் வெல்லுவோம் ஒரு பெருமை. இது வேற, இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவிக்கு. இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபாவோட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில நீ நிறுத்தி வச்சிருக்க. கால கொடுமை. முதல்ல அங்க ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும். எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க? இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது புதுசா கோரிக்கை இல்லையே தம்பி, இது புதுசு கோரிக்கை இல்லையே. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க. இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, எங்க வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம், கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க கவனிக்கல, பொருள்படுத்தல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.